நண்பா, வாழ்க்கையில நாம செய்யற சின்ன சின்ன தவறுகளும் அலட்சியமும் பேராசையும் எவ்வளவு பெரிய வாய்ப்புகளை நம்மகிட்ட இருந்து பறிக்கும்னு தெரியுமா? அந்த கதைய பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ஊர்ல புத்திசாலி வியாபாரி, முட்டாள் வியாபாரின்னு 2 பேர் இருக்காங்க. முட்டாள் வியாபாரி தன் நண்பனை ஏமாற்ற நினைச்சு செஞ்ச ஒரு காரியம் எப்படி ஒரு கோடீஸ்வர வாய்ப்பையே அவர் கைய விட்டு போகுது? கடைசில அவருக்கு கிடைச்ச பாடம் என்ன? நீங்க யாரையும் ஏமாத்த நினைக்கிறீங்களா? நீங்க வாய்ப்புகளை அலட்சியம் பண்றீங்களா? பதில் இந்த கதைக்குள்ள இருக்கு. வீடியோவை பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு நகரத்துல முட்டாள் வைர வியாபாரியும் அவர் நண்பனும் நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு நண்பன் தரையில மின்னிக்கிட்டு இருந்த ஒரு கல்ல பார்த்து, இது ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்குமேன்னு சொல்றான். முட்டாள் வியாபாரிக்கு தெரிஞ்சது அது வைரக்கல்னு. ஆனா நண்பனுக்கு பங்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு, அது சாதாரண கண்ணாடிடா, தூக்கி போடுன்னு அலட்சியமா சொல்லிட்டு போறார். ஆனா இவங்க 2 பேரையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் அந்த வைரக்கல்லை எடுத்துட்டு போய் புத்திசாலி வைர வியாபாரி கிட்ட கொடுக்கிறார். புத்திசாலி வியாபாரி, இது சாதாரண கண்ணாடிதான், ஆனா அழகா இருக்கு, 300 பொற்காசுகள் தர்றேன்னு சொல்லி லாவகமா அந்த வைரத்தை வாங்கிட்டார். அந்த ஆளும் ஏமாந்துட்டதா நினைச்சு பணத்தை வாங்கிட்டு போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு முட்டாள் வியாபாரி கடைக்கு போறாரு. அங்க அந்த வைரத்தை பார்த்து அதிர்ச்சியாகி புத்திசாலி வியாபாரி கிட்ட விசாரிக்கிறாரு. அவர், ஒருத்தன் ஏமாந்துட்டு போயிட்டான், வெறும் 300 பொற்காசுகளை கொடுத்து நான் ஏமாத்தி வாங்கிட்டேன்னு பெருமையா சொல்றாரு. முட்டாள் வியாபாரிக்கு கோபம் தலைக்கேறுது. உடனே அந்த மனிதனோட முகவரியை வாங்கிட்டு வீட்டுக்கு போறார் முட்டாள் வியாபாரி. கோபத்துல கத்தி, உனக்கு அறிவு இல்லையா? அது வைரக்கல், நீ முட்டாள்னு சண்டை போடுறார். அப்போ அந்த மனிதர் நிதானமா சொன்ன வார்த்தைதான் இந்த கதையோட உச்சம். நான் முட்டாள்தான், ஆனா நீயோ ஒரு வடிகட்டின முட்டாள். அது வைரக்கல்னு தெரிஞ்சும் நண்பனை ஏமாத்தணுங்கிற பேராசையில அலட்சியமா தூக்கி எரிஞ்சியே. அதனால நீதான் என்னை விட பெரிய முட்டாள். அன்னிக்குதான் அந்த முட்டாள் வியாபாரிக்கு உரைக்குது, தான் நண்பனை ஏமாற்ற நினைச்சு தனக்கே வந்த கோடீஸ்வர வாய்ப்பை அலட்சியம் செஞ்சு இழந்துட்டோம்னு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில இருந்து நாம 2 முக்கியமான விஷயத்தை கத்துக்கலாம். கிடைக்கிற வாய்ப்பை அலட்சியப்படுத்தாதீங்க. எந்த வாய்ப்பா இருந்தாலும் அதை சரியா பயன்படுத்துங்க. யாரையும் ஏமாத்த நினைக்காதீங்க. நீங்க மற்றவங்களை ஏமாத்த நினைச்சா உங்களுக்கும் அதுபோல திரும்ப நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல பயனுள்ள கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நன்றி.